வெல்கம் டு பினாங் ஹோம் ஸ்டே. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் குளிக்க முடியாது. என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிளப்பு மாதிரி கிளாஸ்லாம் திறந்து தலையில் தொங்க விட்டு செம்ம அழகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் இருக்கார். அது பார்த்திங்கன்னா என்னோடய ரூமு. எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இப்போ தான் எந்திரிச்சேன். சரி கிளம்ப போகிறோம், ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. நாங்கள் நேற்று வந்தது லேட்டு. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. 17வது மாடியில் இருக்கோம். என்னன்னு தெரில, தொண்டை அடைச்சிக்கிச்சிங்க. இது என்னன்னு தெரில, பூட்டி வச்சுருக்கானுங்க. இது பாருங்கள், இந்த சி வியூ, அதாவது கடலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த ஹோம் ஸ்டே. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவும் அந்த பையனும் பிரதர் கூட்டாளியோட, ஸோ அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அது என்னோடய ரூமு. இங்கே பார்த்திங்கன்னா டிரைவரும் அந்த அக்காவும் இருக்காங்க. அது வந்து சிங்கிள் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இது அட்டாச் பாத்ரூம், இதுவும் அட்டாச் பாத்ரூம். இதில் சிங்கிளாக வந்து மாட்டினது நான் மட்டும்தான். சாரி, அது வந்து அம்மாவும் பையனும் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யாராச்சும் மலேசியா பினாங் வரும்னு நினச்சிங்கன்னா அது என்ன ஜாஸ் சூட் அப்படின்னு ஒரு ஹோட்டல். நல்ல சி வியூ செம்மையாக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரிட்ஜு, டோர் வச்ச ஃப்ரிட்ஜு பெருசு, ஆனால் ஒன்றுமே இல்லை. இங்கே டெம்பரேச்சர் எல்லாமே காட்டுது. இந்த மாதிரி ஹோம் ஸ்டேலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் 3 நாள் எடுத்திங்கன்னா ஸோ சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏர்கான் எல்லாமே இருக்குது. டிவி பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு டிவி. இங்கே ஒரு சிங்க் இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கப்பு எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், டைனிங் டேபிள் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம போனோம்னா இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த லைட்டை பாருங்கள், வேறு லெவலில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஏர்கான். இப்போ மெயினாக நம்ம போகிறது வந்து அந்த சி வியூ. ஸோ அங்கே தான் நம்ம போய்கிட்ருக்கோம். இப்படி இங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு கேன் ஒன்று எடுத்துக்கிட்டு, காஸ்பியர் இல்லைன்னா டைகர் ஏதாவது வச்சுக்கிட்டு, எதையாவது பொறிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த சி வியூவை பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன அழகு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே எல்லாம் ஜோக்கிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கீழே தர வீடு, என்னமோ டெரஸாக என்னமோ சொல்லுவாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ பினாங் ஜாஸ் சூட் அப்படின்ற ஒரு ஹோட்டல் பேருங்க. சரியாக எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. கூகுளில் தட்டி பாருங்கள், வரும். யாருனாச்சும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வரணும், இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க, சுற்றி பார்க்க வரீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹோம் ஸ்டேக்கு ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு செம்ம பெருசாக இருக்குது. பார்க்கவே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பங்களா மாதிரி, ஒரு அரண்மனை மாதிரி, உள்ளுக்குள்ளே ஒரு செட்டப் மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய லிவிங் ரூம், டைனிங் டேபிள், கிச்சன். ஸோ நான் வந்து எங்கள் ஹோட்டலில் தான் வேலை பார்த்தேன். எங்கள் ஹோட்டலில் நான் இருந்திருக்கேன். அங்கே கூட அவ்வளோ பெருசாக இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டுருக்கு, ஃபேனு, ஏர்கான் எல்லாமே செம்மையாக வேறு லெவலில் இருக்குது, அப்படி தான் சொல்லலாம். இது விலை பார்த்திங்கன்னா 450 வெள்ளி என்னமோ, 480 50 என்னமோ. நம்ம ஊர் காசுக்கு 10,000 கிட்ட வருது, 8,000 வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் மறுபடியும் இப்போ 8 மணிக்கு வெளியே போகிறோம். நேற்று நைட்டு வந்ததே 9 மணி ஆச்சு. வெள்ளனை வந்திருந்தா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கலான்னு பார்த்தேன், அதுவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, குளிக்காமல் வெளியே வந்துட்டேன். ஓகே, பாய்.